Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 6வது சீரீஸ்ல இருக்கோம், 4வது நாள்ல இருக்கோம். அதாவது மேல் உடம்புக்கான அசைவை கத்துக்கிற நாள் இல்லையா? சோ அந்த வகையில நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா W arm squeezes. அதாவது நம்ம உடம்பு கையை மெயினா W ஷேப்ல, இங்கிலீஷ் ஆல்பபெட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் எழுத்து W, அந்த ஷேப்ல கையை வச்சு ஸ்குவீஸ் பண்ணணும். சரி, அப்ப ஷோல்டர் பிளேட்ஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டு வரும். சோ இந்த எக்ஸசைஸால கைக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பழகுங்க. ஓகே, இப்ப பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன். இந்த W arm squeeze எப்படி பண்ணணும்னா, கையை W ஷேப்ல வச்சுக்கிறீங்களா? ஓகே, அண்ட் தென் ஸ்லோவா கீழே கொண்டு வந்து பின்னாடி முதுகோட பிளேட்ஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நான் பின்னாடிலேருந்தும் காமிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இப்படி வாங்க, கையை கீழே போடாதீங்க, முடிச்சுட்டு கையை ஹாரிசாண்டலா கொண்டு போங்க. ஓகே, பாருங்க. W squeeze, go back to flat. ஓகே, ஸ்குவீஸ், கையை ஃபிளாட்டா கொண்டு போயிடுங்க, ஸ்குவீஸ், ஃபிளாட். பின்னாடி பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. W shape, squeeze, straight up, squeeze, straight up. சைட்ல பண்ணலாமா? பாருங்க, கையை இப்ப W ஷேப்ல வச்சுக்கிறேன், ஸ்குவீஸ், ஸ்ட்ரெயிட் லைன். W shape, squeeze, straight line. W shape, squeeze, straight line. ஸ்குவீஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டர் நல்லா பின்னாடி போகும். அவ்வளவுதான் அந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இதோட செகண்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, W ஷேப்ல இருந்து நம்ம உடம்ப Y ஷேப்புக்கு பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஸ்குவீஸ், இப்படி கொண்டு போங்க. சோ பாருங்க, உடம்பு Y ஷேப்ல இருக்கா? எஸ். கம் டவுன், ஸ்குவீஸ், Y, W, Y. Wக்கு வந்துருங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்க, Y ஷேப் போங்க. ஓகே, Wக்கு வாங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்க, Y ஷேப் போயிடுங்க. So do it again. W squeeze, go back to Y. W squeeze, Y. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள். நம்ம ஷோல்டர் பிளேட்ஸ்ல தான் ப்ரெஷர் இறங்கும். ஸ்குவீஸ், Y. இப்ப கையை தொங்க போடணும், நடுவுல கையை இறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட தேர்ட் வேரியேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, W arm squeeze பண்றோம், அங்க பல்ஸ் பண்றோம் கண்டினியூஸா. ஒரே இடத்துல இருந்து கையை ஹாரிசாண்டலா கொண்டு வர வேண்டாம், கையை மேல தூக்க வேண்டாம், கையை கீழே இறக்கவும் கூடாது. ஒரே இடத்துல ஸ்குவீஸ் கம் பேக், ஸ்குவீஸ் கம் பேக், அது மாதிரி பல்ஸ் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்க பாருங்க, W ஷேப்ல வச்சுக்கிறேன்னா, ஸ்குவீஸ் பண்றேன்னா, ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிடுங்க, ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ். சைட்ல பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. W ஷேப், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ், ஸ்குவீஸ், ஹோல்ட், ரிலீஸ். அவ்வளவுதான், தேர்ட் வேரியேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்க வேண்டிய டைம் இல்லையா? ஒன்னொன்னா சொல்றேன், கேளுங்க. முதல்ல பண்ண W arm squeezeால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கிற ஷோல்டர் மசில்ஸ் மற்றும் செஸ்ட் மசில்ஸை இன்வால்வ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, போஸ்டர் கரெக்ஷன். அதாவது நமக்கே தெரியாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் இடம் இப்படி கூன் போகும், இப்படி ரவுண்டட் ஷோல்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரவுண்டா இல்லாம இப்படி நல்லா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த போறோம், அதாவது W to Yக்கு ஒரு மூவ் பண்ணுவோம் இல்லையா, அதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மூவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. இது தவிர்த்து கையை ஃபுல்லா மேல கொண்டு போயிட்டு கீழே வரதால ஆர்மோட ஃபேட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அகேன்ஸ்ட் கிராவிட்டி நம்ம கையை மேல உயர்த்துறோம், கீழே கொண்டு வரோம். தேர்ட் மூவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல வச்சு ஸ்குவீஸ் கம் பேக், ஸ்குவீஸ் கம் பேக் இப்படி பண்ணுவோம் இல்லையா, அதனால என்டியூரன்ஸ் கெப்பாசிட்டியை அந்த மசில்ஸ்க்கெல்லாம் அதிகப்படுத்தி நம்ம கைகளை நல்ல டோன், அதாவது ஃபேட் இல்லாம ஃபிளாபியா தொங்காம நல்லா டோன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பின்னாடி தான் நிறைய பேருக்கு ஃபேட் சேரும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நமக்கே தெரியும், டயரா இருக்க மாதிரி டைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா. ஸோ இந்த மூவ் பண்றதால அப்பர் பேக் டோன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இன்டென்ஸ் மசில் ஆக்டிவேஷனுக்கு இந்த மூவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் டைம்லயே நம்ம பல்ஸ் பண்ணி பேக் கம் பேக், பல்ஸ் கம் பேக், பல்ஸ் கம் பேக் பண்றோம் இல்லையா. ஸோ அதனால மசில் வந்து இன்டென்ஸா ஆக்டிவேட் ஆகும். அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே ஃபைனலா ஃபேட் ரெடியூஸ் பண்ணி மசில் ப்ராமினென்ட் ஆகி ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி டோன்டு பாடியை ஆக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிம்பிள் மூவை கட்டாயம் நீங்களும் பண்ணணும் தானே? பண்ணி பாருங்க. இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நான் ஃபுல் பாடி மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.